அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்விடம் நாங்கள் எப்படி எங்களுடைய உலக மறுமை தேவைகளை கேட்பது, நாங்கள் அல்லாஹ்விடம் எப்படி சரியான முறையில் துஆ கேட்பது, துஆவினுடைய சிறப்புகள், அதனுடைய ஆதாப் ஒழுங்குமுறைகள் என்ன என்பது சம்பந்தமாக மிக சுருக்கமாக நாங்கள் இந்த வகுப்பிலே பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், வஇதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன். நபியே, உங்களிடம் என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் ஃபஇன்னி கரீப், நான் மிக சமீபமாக இருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்லுங்கள் என்று கூட சொல்லவில்லை. அல்லாஹ் பல இடங்களில் குல், நபியை சொல்லுங்கள், குல் யா அய்யுஹல் காஃபிரூன், குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் ஹுவல்லாஹு அஹத், குல் ஊஹிய, இப்படி நிறைய இடங்களிலே குல், நபியை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் பாவிக்கிறான். இந்த துஆவுடைய விஷயத்தில் மட்டும் அல்லாஹு தஆலா, நபியே, என்னுடைய அடியார்கள் உங்களிடம் கேட்டால், என்னை பற்றி கேட்டால், வைதா ஸஅலக இபாதி அன்னி, என்னுடைய அடியார்கள் உங்களிடம் என்னை பற்றி கேட்டால், குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் நேரடியாக எங்களோடு பேசுகிறான். ஃபஇன்னி கரீப், அவர்கள் உங்களிடம் கேட்டால் நான் சமீபமாக இருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா துஆவுக்கு ஒரு இடைத்தரகர், அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தேவையில்லை என்று சொல்கிற அளவுக்கு அல்லாஹ் நேரடியாக பதில் சொல்கிறான். ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன், யார் என்னை அழைத்தாலும், யார் என்னிடம் துஆ கேட்டாலும் நான் அவர்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்கிறேன், விடையளிக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப இந்த வசனத்திலிருந்து தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹு தஆலாவிடம் நாங்கள் கேட்கிற துஆ என்பது எவ்வளவு அல்லாஹு தஆலா அதை விரும்புகிறான், எவ்வளவு அல்லாஹு தஆலா அதை ஏற்றுக்கொள்வதற்கு மிக அன்போடு ஆர்வத்தோடு எங்களிடம் இருந்த அந்த துஆவை எதிர்பார்க்கிறான் என்பதை நாங்கள் இந்த வசனத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்க துஆ கேளுங்க, நான் பதில் தருவேன். வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், நீங்கள் என்னிடம் கேளுங்கள், நான் விடை அளிக்கிறேன். நீங்கள் என்னிடம் கேளுங்கள், நான் விடை அளிக்கிறேன், துஆ கேளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப எனவே நாங்க துஆ கேட்கணும் என்பது அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு கடமையா, கட்டளையாக அல்லாஹ் சொல்கிறான். நீங்க கேளுங்க, உதுஊனி, என்னை அழையுங்கள், நான் உங்களுக்கு பதில் தருகிறேன் என்று அல்லாஹு தஆலா பல இடங்களில் அல்லாஹு தஆலா இந்த துஆவை பற்றி குர்ஆனிலே சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்வா ஹுவல் இபாதா, துஆ என்பது அது தனித்துவமான ஒரு வணக்கம். இப்ப நாங்க ஏதாவது ஒன்றை செஞ்சு போட்டு, நல்லமல் செஞ்சு போட்டு துஆ கேட்கிறது பழக்கமாக ஆக்கியிருக்கிறோம். சும்மா எப்படி துஆ கேட்கிறது இருந்த இருப்புல? அப்ப இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்கிறார்கள், நீங்க வணக்கம் செஞ்சு போட்டு, இபாதத் செஞ்சு போட்டு நாங்க பழகி இருக்கிறோம், அது ஒரு நல்ல விஷயம். ஏதாவது ஒரு நன்மையை செஞ்சு போட்டு துஆ கேட்கிறது, இது நல்ல ஒரு விஷயம். ஆனால் இதை செஞ்சால்தான், அல்லது இப்படி நடந்தால்தான், அல்லது இந்த சந்தர்ப்பத்தில் தான் என்றில்லை, நீங்கள் எந்நேரமும் அல்லாஹ்விடம் துஆ கேட்கலாம். அது தனியான ஒரு இபாதா, தனியான ஒரு வணக்கம். அப்ப எனவே துஆ என்பது நாங்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் கேட்கலாம். ஒருவர் பிரயாணியாக இருக்கிறார், இப்ப பஸ்ல போயிட்டு இருக்கிறார், வாகனத்துல போயிட்டு இருக்கிறார், இப்ப அவர் துஆ கேட்கலாம், அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாவத்துல் முசாஃபிர், ஒரு பிரயாணியுடைய துஆ, நீங்க இங்க இருந்து கொழும்புக்கு பஸ்ல போறீங்க, போற நேரத்துல யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ் என்று சொல்லி நீங்க துஆ கேட்கிறீங்க, இந்த துஆ பதில் கொடுக்கப்படும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸலாத்து தஅவாத்தின் முஸ்தஜாபாத் லா ஷக்க ஃபீஹின், 3 பிரார்த்தனைகள் அதற்கு பதில் கொடுக்கப்படும், அதுல எந்த சந்தேகம் இல்லை. அதுல ஒன்று தாவத்துல் முசாஃபிர், பிரயாணியுடைய துஆ. ஒரு ஆள் உங்களுக்கு அநியாயம் செஞ்சிட்டார், நீங்க அவருக்கு எதிராக துஆ செஞ்சா உங்களோட துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். தாவத்துல் மதுலூம், உடனே அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். அப்ப நீங்க அநியாயம் இழைக்கப்பட்டாலே உங்களோட துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப இப்படி துஆக்கள் நீங்க கேட்கிற பொழுது அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை அல்லாஹு தஆலாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த துஆ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க துஆ கேட்கிற பொழுது,
நீங்க துஆ கேட்கிற பொழுது அல்லாஹ்விடத்துல எப்படி கேட்கணும், அது ஆதாப்ல பின்னால வரும். இந்த செய்தியை நான் சொல்லி ஞாபகப்படுத்துகிறேன். உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபா. அல்லாஹ் நிச்சயமாக பதில் தருவான் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்க துஆ கேட்கணும். அல்லாஹ் எங்களுக்கு நிச்சயமா பதில் தருவான் என்ற நம்பிக்கையோட நாங்க துஆ கேட்கணும். அப்ப என்ன அர்த்தம் என்றால், அல்லாஹு தாலா பதில் தருவான் என்பதை அல்லாஹும் சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்ப எனவே துஆ எல்லா நேரத்திலும் நாங்கள் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கணும். பொதுவாகவே நாங்க பாருங்க, ஒருவர் தும்மிட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாலே நாங்க என்ன சொல்றோம், அவருக்கு துஆ தான் செய்றோம், யர்ஹமுக்கல்லாஹ். அவர் தும்முனாரு, அவர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாரு, நாங்க என்ன சொல்றோம், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும் என்று. அப்ப எனவே எந்த அளவு ஒரு மனிதன் அல்லாஹ்ட அருளை ஒவ்வொரு நொடியும் கேட்கணும். எந்த நேரத்துல யார் எந்த முஸ்லிமை கண்டாலும் என்ன சொல்லுவோம் நாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, அல்லாஹ்வுடைய இந்த ரஹ்மத்தும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் சாந்தியும் உங்கள் மீது உண்டாகட்டும், துஆ. நாங்க திருப்பி சொல்றோம், வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, துஆ. அப்ப நான் உங்களுக்கு, நீங்க எனக்கு, இப்படி நான் இந்த அடுத்த சகோதரனுக்கு, நான் இந்த மக்களுக்கு, உலகத்துக்கு, எல்லாத்துக்கும் நான் துஆ கேட்டுக்கிட்டே இருப்பேன். துஆ என்பது மனிதனோடு சேர்ந்திருக்கிற, மனிதனோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு நொடியிலும் துஆ, ஒவ்வொரு நொடியிலும் துஆ. பிஸ்மில்லா, எல்லா விடயங்கள் பிஸ்மில்லான்னு ஆரம்பிக்கிறோம். சாப்பிடுறதுக்கு அல்லாஹ்வோட பேரை கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன். அப்ப எனவே ஒவ்வொரு மனிதனும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுதி வல் கபாயிஸ் துஆ கேட்டு தான் உள்ளுக்கு போறோம். கழிவறைக்கு போற நேரம் கூட துஆ கேட்டு தான் நாங்க போறோம். அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா நிலைகளும் இது சந்தர்ப்ப துஆக்கள். இப்ப நான் சொல்ற வாரது என்னண்டா, துஆ என்பது ஏதோ ஒரு வகையில் இஸ்லாம் எங்களை அப்படி இணைச்சு வச்சிருக்குது. பிஸ்மிக்க அல்லாஹும்ம அமூத்து வ அஹ்யா, தூங்க போற நேரம் யா அல்லாஹ் உன்ட பேரை கொண்டு நான் தூங்குறேன், திரும்பி நான் எழும்புறது அது உன்ட பேரை கொண்டுதான், உன்னாலதான் யா அல்லாஹ் நீ தான் என்ன எழுப்புறார். எழும்புறீங்களா, காலையில் எழும்புறீங்களா, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅத மமாத்தினா வ இலைஹி நுஷூர். காலையில் எழும்புனோடே துஆவோட எழும்புறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி எங்களோடு துஆ இணைந்திருக்கிறது. செய்துல் இஸ்திக்ஃபார், அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وانا اعبدك وانا على عهدك ووعدك ما استطعت اعوذ بك من شر ما صنعت ابو لك بنعمتك علي وابو لك بذنبي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت. செய்துல் இஸ்திக்ஃபார் நாங்க காலையில மாலையில இதை ஓதி வார நேரம் உறுதியாக என்னுடைய அர்த்தங்களை தெரிந்து இதை உறுதியான நம்பிக்கையோடு இந்த செய்துல் இஸ்திக்ஃபார் நாங்க ஓதி வந்தா, காலையில் ஓதி மாலையாகுவதற்கு முன்னால் மரணித்தால் அவர் சொர்க்கவாதின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாலையில் ஓதி காலையாவதற்கு முன்னால் மரணிச்சால் அவர் சொர்க்கவாதின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹ் புகாரில ஒரு ஹதீஸ். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி துஆ என்பது மனிதனோடு இணங்கி நெருங்கி எல்லா நிலைகளிலும், நீங்க தூங்க போற நேரம் கூட கடைசியாக அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வ ஃபவ்வத்து அம்ரி இலைக் வ வஜ்ஜஹது வஜ்ஹி இலைக் வ அல்ஜஅத் லஹ்ரி இலைக் ரக்பத்தன் வ ரஹபத்தன் இலைக் லா மல்ஜஅ வ லா மன்ஜா மின்க இல்லா இலைக் ஆமன்து பிகிதாபிக அல்லதி அன்ஸல்த வ பிநபியிக அல்லதி அர்ஸல்த. இத நீங்க எல்லா துஆவுக்கும் கடைசியா ஓதணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகாரில ஒரு ஹதீஸ், இஜ்அல்ஹுன் ஆகிர மா தகூல் ஃபஇன் முத்த முத்த அலல் ஃபித்ரா. நீ ஓதுற கடைசி வாசகமாக, நீ பேசுகிற மொழிகிற வார்த்தைகளில் கடைசியா இதை மொழிந்தால், இஜ்அல்ஹுன்ன ஆகிர மா தகூல், தெளிவான சராஹத்தா தெளிவா ஹதீஸ் வருது. நீ பேசுற வார்த்தையில மொழிகிற சொல்ல கடைசியாக இதை ஆக்கிக்கொள். ஃபஇன் முத்த, நீ அப்படி தூக்கத்துல மரணித்தால், முத்த அலல் ஃபித்ரா, நீ இஸ்லாமிய மார்க்கத்தில் மரணிப்பாய், முஸ்லிமா மரணிப்பாய். அல்லாஹ் என்ன சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். முஸ்லிம்களா மரணிங்க, அப்ப நீ முஸ்லிமாக சொர்க்கவாதியாக மரணிக்கிறாய். அப்ப இந்த துஆ அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக் பாடமாக்கி ஓதுங்க. இந்த துஆ ஒன்னொன்னா விளங்கப்படுத்துறதுக்கு நேரம் போதாது, ஞாபகப்படுத்திட்டு போறேன். துஆக்களை நீங்க அந்த தூங்க முன்னால் ஓதுற துஆக்களை நீங்க பார்த்து எழுதி கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அப்ப பாருங்க, ஒரு மனிதன் தூங்குகிறான் துஆ, எழும்புகிறான் துஆ, இதெல்லாம் சந்தர்ப்பங்களோடு இணைக்கப்பட்ட துஆக்கள். அடுத்த இந்த பகுதியில நாங்க முக்கியமாக எடுக்கணும், நாங்க அல்லாஹ் இடத்துல எங்கட தேவைகள், எங்கட ஹாஜத்துகள், எங்கட விஷயங்கள் அல்லாஹ் இடத்துல எப்படி கேட்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களை, முதலாவது இதா சஅலக இபாதி அன்னி, ஏண்ட அடியான்னு சொன்னா அவன் அகீதா தெளிவா இருக்கணும். அல்லாஹ்ட அடிமை யாரு? அவன் தௌஹீத்வாதி. அல்லாஹ் அடிமை யாரு? ஷிர்க் வைக்கிறவன் அல்லாஹ் அடிமை இல்லையே, ஏன்னா ஷிர்க் வச்சுட்டான் அவன். அப்ப எனவே இதா சஅலக இபாதி என்று சொன்ன அந்த அபுதுக்குள்ள இபாதுக்குள்ள என்ன வருது என்றால், முதலாவது அவருடைய கொள்கை சரியா இருக்கணும்.
எங்கட துவா அல்லாஹ்விடத்தில கபூலாகணும், ஏற்றுக்கொள்ளப்படணும் என்று சொன்னால் எங்கட உள்ளம் அகீதாவுல தெளிவா இருக்கணும். ஷிர்க் இருக்க கூடாது, பித்அத் இருக்க கூடாது. அதை முதல்ல பரிசீலித்துக் கொள்ளுங்க. என் நம்பிக்கை சரியா இருக்குதா? இப்ப நாங்க தௌஹீத்னு சொல்லுவோம், ஜமாத்து நினைச்சிடாதீங்க. இது ஒரு நம்பிக்கை, இதான் முஸ்லிமுடைய அடையாளம். அப்ப இந்த ஜமாத்துல இருக்கணும், அந்த ஜமாத்துல அப்படியெல்லாம் இல்லை. கொள்கையில் நீ தெளிவாக இருக்கணும். உங்களுக்கு இப்ப மக்கள் என்ன நினைக்கிறது, இவங்க இப்படி அந்த ஜமாத், இவங்க இந்த ஜமாத், அப்படி எல்லாம் கிடையாது. ஒரு முஸ்லிம் என்றா யாரு? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் அவன்கிட்ட ஷிர்க் இருக்காது, முஹம்மது ரசூலுல்லாஹ் அவன்கிட்ட பித்அத் இருக்காது. இதுதான் கலிமா. லா இலாஹ இல்லல்லாஹ் உடைக்கிறது ஷிர்க்கும் குஃப்ரும், முஹம்மது ரசூலுல்லாஹ் உடைக்கிறது பித்அத்தும் குராஃபாத்தும். இந்த ரெண்டும் சரியானதான் அவன் முஸ்லிம். அதுதான் நாங்கள் அக்கீதாவுல நாங்க தெளிவா சொல்றது என்ன, ஷிர்க் செய்யாதீங்க. ஷிர்க் செஞ்சா லா இலாஹ இல்லல்லாஹ் இல்ல, ஒரு பாட்டு இல்ல. நீங்க பித்அத் செஞ்சா ரசூலுல்லாஹ் சுன்னா விட்டுட்டு அதுக்கு மாற்றமா செய்யறா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொள்ள இல்லை. எனவேதான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அடிப்படை சரியாக இருக்கணும். அப்படின்னு இதை நீங்க பரிசீலித்து பாருங்க. இப்ப நீங்க முதலாவது அடிப்படை, நான் ஷிர்க் இல்லாத பித்அத் இல்லாத ஒருவராக நான் இருந்தா அல்லாஹ் இந்த துஆ ஏற்றுக்கொள்வான். இது முதலாவது விஷயம். இரண்டாவது, அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க துஆ கேட்கிற பொழுது நாங்க இஹ்லாஸோடு துஆ கேட்க வேண்டும். முதலாவது ஈமான், இரண்டாவது இஹ்லாஸ். இஹ்லாஸ்னா உள தூய்மை. நாங்க துஆ கேட்கிற நேரம் எங்கட துஆ அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும், எங்கட துஆ சீராகணும், எங்கட துஆ சரியாகணும், எங்கட துஆ அது பெருமதியானதா இருக்கணும், எங்கட துஆவுக்கு ஒரு அல்லாஹ் தஆலா விடையளிக்கணும்னு நினைச்சால் முதலாவது நான் சொன்ன நம்பிக்கை சரியா இருக்கணும். எல்லாம் விரிவான பகுதி இந்த இடத்துல சுருக்கமா ஞாபகப்படுத்திட்டு போறேன். ரெண்டாவது இஹ்லாஸ், உள தூய்மை இருக்கணும். வாப்பாக்காக, அம்மாக்காக அல்லது அவருக்காக இவருக்காக முஹஸ்ஸுத் ரியா இருக்கக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் நான் எனது தேவைகளை என்ற ரப்பிட்ட நான் கேட்க போகிறேன். அந்த இஹ்லாஸ் உள தூய்மை இருக்கணும். உள தூய்மையோடு ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது, துஆ கேட்கிற நேரம் பல சந்தர்ப்பங்கள் இருக்கும். இப்ப சுஜூதுல துஆ கேட்கலாம். இப்ப நம்ம கையை உயர்த்துறது இல்லை. சுஜூதுல இருந்த மாதிரி துஆ கேட்போம். அத்தஹியாத்துல கடைசியில துஆ கேட்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபல்யஹ்தர் மினல் மஸ்அலத்தி மாஷா, நீங்க விரும்பினதை கேட்டுக்கொள்ளுங்க அத்தஹியாத்துல கடைசியில. அப்ப அங்கேயும் நம்ம கையை உயர்த்துறது இல்லை. ரசூலுல்லாஹ் எங்கெல்லாம் கையை உயர்த்த இல்லையோ அங்க நம்ம கையை உயர்த்த தேவையில்லை. இப்ப சுஜூதுல, அதே மாதிரி அத்தஹியாத்துல கடைசியில ரசூலுல்லாஹ் மலை தேடி துஆ கேட்டா மிம்பர்ல கையை உயர்த்தினாங்க. அது இல்லாம சும்மா கூட்டு துஆ மிம்பர்ல இருந்து கேட்டதா ஹதீஸ்கள் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க கையை உயர்த்த இல்லையோ அங்க உயர்த்தவில்லை. ஆனா பொதுவாக நாங்க துஆ கேட்கிற நேரம் கையை உயர்த்துவது துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான ஒரு ஒழுங்கு என்பதை ஹதீஸ்கள்ல பார்க்கும் பொழுது, துஆவின் பொழுது கையை உயர்த்துதல் என்ற அந்த மஅனா கருத்து முத்தவாத்திரான ஹதீஸ்கள், அதாவது முத்தவாத்திர் மானவின்னு சொல்லுவாங்க. அதாவது ரசூலா பல சந்தர்ப்பங்களில் கையை உயர்த்தி 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 துஆ கேட்டது பல சந்தர்ப்பங்கள்ல நிகழ்ந்திருக்கிறது. எனவே கையை உயர்த்தி துஆ கேட்பது என்பது துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான ஒரு அதப். இதை நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை உயர்த்தி துஆ கேட்டிருக்கிறாங்க. இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, கையை உயர்த்த இல்ல ரசூலுல்லாஹ்னா நம்ம அந்த இடத்துல கை உயர்த்தல. இப்ப சுஜூது பத்தி யாரும் கை உயர்த்துறது இல்ல, அத்தஹியாத்துல யாரும் கை உயர்த்துறது இல்ல, நாங்க மிம்பர்ல இருந்துட்டு யாருமே கூட்டா துஆ கேட்கறது இல்ல. ரசூலுல்லாஹ் மலை தேடி துஆ கேட்டிருக்கிறாங்க, அது வேற விஷயம். அது மாதிரி கையில இந்த இப்படி ஒரு விரலை காட்டி துஆ கேட்டிருக்கிறாங்க, அது அந்த சந்தர்ப்பங்களில் உள்ளது. பொதுவாக நாங்க துஆ கேட்கிறது என்பது நாம் தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். கையை உயர்த்தி துஆ கேட்பது சிறந்தது. இப்ப கையை உயர்த்துவதில் சும்மா துஆ கேட்கும் பொழுது நாங்க கையை உயர்த்துறது என்று சொன்னால், அல்லாமா பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிற பொழுது ஹதீஸ்கள் நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்குது. அப்ப அவங்க சொல்ற பொழுது துஆ கேட்கிற பொழுது எப்படி கேட்கணும்னா, நாங்க இந்த ஒருவர்கிட்ட கேட்கறத போல அல்லாஹ் இடத்துல நாங்க ஒரு தேவையை கேட்கிற மாதிரி இப்படி ரொம்ப அப்படி உயர்த்தி இப்படி விரிச்சு இப்படின்னு இல்லாம நாங்க அப்படி அல்லாஹ் இடத்துல இப்படி ஒரு தேவையை கேட்கிற மாதிரி துஆ. இன்னொரு ரிவாயத்துல இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதாவது கையை பிரிச்சல்ல. இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி சொல்லும் பொழுது, இந்த கையை பிரிச்சு வைக்கிறதுக்கு எந்த அஸ்லையும் நான் அடிப்படையும் பார்க்கவில்லை, இந்த கையை சேர்த்து வைக்கணும்னு சொல்றாங்க. அப்படியே முகத்துக்கு, அதாவது முகத்தை மறைச்சல்ல, இந்த மாதிரி வச்சுக்கொள்ளலாம், அல்லது இப்படி கேட்கிற மாதிரி வச்சுக்கொள்ளலாம், இப்படி கேட்கிற மாதிரி அல்லது இப்படி வச்சுக்கொள்ளலாம். இந்த மாதிரி ரெண்டு மாதிரி வருது. அப்ப எனவே பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி இந்த மாதிரி அவங்களோட நீங்க வீடியோல பார்க்கலாம், இந்த மாதிரி அவங்க சொல்றாங்க துஆ ஹதீஸ்ல வச்சுதான். அது மாதிரி இந்த மாதிரி துஆ வச்சு கையை வச்சு கேட்கலாம். இதுல இந்த இப்படியான இப்படின்னு சொல்லி இருக்குது. ஆனா இதான் நான் சொன்ன ரெண்டு விதமான முறை. அது ஒவ்வொரு மனிதனும் அவருக்கு ஏற்ற மாதிரி அதுல அல் அம்ரு ஃபீ வாசி பல ஹதீஸ் அறிஞர்கள் சொல்லும் பொழுது நீங்க விரும்புற மாதிரி கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் ஒழுங்கு, நீங்க இப்படி ஒருவட்ட ஒரு விஷயத்தை கேட்கறீங்க, அல்லாஹ் இதை தந்திருன்னு சொல்லி எல்லா இடத்துல கெஞ்சி கேட்கறீங்க, இந்த மாதிரி கையை வச்சு கேட்கறது தான்
சிறந்த முறை என்பதாக அறிஞர்கள் சொல்றாங்க. அப்ப கையை உயர்த்தி நாங்க துவா கேட்கணும். உதாரணமாக இப்ப நாங்க துவா கேட்பதாக இருந்தா ஒரு சுன்னத் தொழுகிறோம். சுன்னத் தொழுதுட்டு நாங்க தொழுகையில துவா கேட்கலாம், சுஜூதுல அத்தையா துவா கேட்கலாம், அதுக்கப்புறம் தொழுகை முடிஞ்சு துவா கேட்கலாம். அல்லது நீங்க வாரீங்க, பள்ளிக்கு வாரீங்க, வந்து 2 ரக்காத் தொழுகிறீங்க, குர்ஆன் ஓதுறீங்க, அதுக்கப்புறம் துவா கேட்கறீங்க, இப்ப கையை உயர்த்தி துவா கேட்கலாம். அப்ப எந்த சந்தர்ப்பத்துல நீங்க பொதுவாக கையை உயர்த்தி துவா கேட்கலுமோ அந்த சந்தர்ப்பத்துல தாராளமா துவா கேட்கலாம். இப்ப நீங்க தொழுகைக்கு நேரத்தோட வாரீங்க, 2 ரக்காத் சுன்னத் தொழுகிறீங்க, கையை உயர்த்தி துவா கேட்கறீங்க, அப்ப தாராளமா துவா கேட்கலாம். வீட்டுல நீங்க குர்ஆன் ஓதுறீங்க, திரும்ப துவா கேட்க நினைக்கிறீங்க, கையை உயர்த்தி துவா கேட்கறீங்க, தாராளமா துவா கேட்கலாம். அப்ப எனவே கையை உயர்த்தி துவா கேட்பது என்பது துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஒரு அடிப்படையாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியான் அல்லாஹ்விடத்துல கையை உயர்த்தி துவா கேட்டால் அந்த கையை வெறுமை பூச்சியமாக விடுவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க அல்லாஹ் இடத்துல துவா கேட்டால் அந்த துவா கையை உயர்த்தி நீங்க துவா கேட்டால், ஒரு அடியான் கையை உயர்த்தி துவா கேட்டால் அந்த கையை வெறுமையாக ஒன்றும் கொடுக்காம வெறுமையாக விடுவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது சஹீஹான ஹதீஸ். அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, கையை உயர்த்தி நாங்க துவா கேட்பது என்பது ஒரு துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான ஒரு ஒழுங்குமுறை. அடுத்ததாக 3வது நான் இதை சொன்னேன். 4வதாக துவா கேட்கிறேன். இப்ப கையை உயர்த்தி நீங்க துவா கேட்கிறீங்க. இப்ப துவா எப்படி ஆரம்பிக்கிறது? அல்லாஹ் புகழன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உங்களுக்கு எது தெரியுமோ புகழுங்க. உங்களுக்கு அரபுல தெரியலன்னா தமிழ்ல புகழுங்க. உங்களுக்கு அரபுல தெரியுதா? அரபுல புகழுங்க. அல்லாஹ் புகழன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லுங்க. வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபத்ஊ பிஹா. அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் உண்டு, அதை கொண்டு அல்லாஹ்விடம் துஆ கேளுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ப நீங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ் புகழ்றது வேறு, பெயர்களை கொண்டு அழைக்கிறது அதுவும் வேற, ஒரு தனியான ஒரு சப்ஜெக்ட். இதுக்குள்ளே சேர்த்துக் கொள்ளலாம். அல்லாஹு தஆலாவிடம் நீங்க அல்லாஹ் புகழுங்க. யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா ரஹீம். புகழ்வது அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு புகழ்ந்தால் அல்ஹம்துலில்லாஹ். அடிக்கடி அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லுங்க. அல்லாஹ் புகழுங்க. யா அல்லாஹ், நீ இரக்கமுடையவன், யா அல்லாஹ் நீ கருணை உள்ளவன், யா அல்லாஹ் நீ கேட்பதை தருவன், யா அல்லாஹ் நீ வாக்கு மீறாதவன், யா அல்லாஹ் நீ தாயை விட இரக்கமுடையவன், யா அல்லாஹ் அன்பாளன், யா அல்லாஹ், யா அல்லாஹ் நீ மன்னிப்பவன், யா அல்லாஹ் என்று வேண்டிய மட்டும் நீங்க அல்லாஹ் புகழுங்க. அல்லாஹ் புகழும். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி அலா குல்லி ஹால். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அப்ப அல்லாஹ் புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுங்கள். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்ல, இந்த ஹதீஸ்ல உறுதியான விஷயங்கள் ஒவ்வொரு ஹதீஸா தனித்தனியாக நான் சொல்லிட்டு வர இல்லை, அதை சுருக்கத்தை சொல்றேன். ஸலவாத் சொல்லி நீங்க அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கணும். அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதருக்கு நீங்க அல்லாஹ் புகழ்ந்து நபி மீது ஸலவாத் சொல்லி துஆ கேட்கிற ஒரு மனிதரை பார்த்து சொன்னாங்க, நீ துஆ கேளுங்க, உங்களுக்கு பதில் கொடுக்கப்படும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ பதில் கொடுக்கப்படுவாய். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் புகழ்ந்து என் மீது ஸலவாத் சொல்லுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்லாஹ்வை புகழ்ந்து ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்லி நாங்க துஆவை ஆரம்பிக்கணும். அதே நேரம் அதிகமாக அல்லாஹ்வோட பெயர்களை சொல்லி சொல்லி கேட்கணும். யா தல் ஜலாலி வல் இக்ராம், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லா. இப்படி அந்த துஆக்கள், இது ஒரு துஆ வருது அப்படி. அப்ப யா ஹய்யு யா கய்யூம், யா தல் ஜலாலி வல் இக்ராம், யா ரஹ்மான், யா ரஹீம், யா மலிக், யா குத்தூஸ், அல்லாஹ்வுடைய பெயர்கள். வல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா வர் ரஹ்மானுர் ரஹீம். வல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லாஹு அல் மலிக் அல் குத்தூஸ் அஸ்ஸலாம் அல் முஃமின் அல் முஹைமின் அல் அஸீஸ் அல் ஜப்பார் அல் முத்தகப்பிர். இப்படி அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லுங்க. அல் காலிக் அல் பாரி அல் முஸவ்விர். அல்லாஹ் சொல்ல லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. அப்ப அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லி யா ஜப்பார், யா அல்லாஹ், யா அஸீஸ், யா கஃபார், அல்லாஹ் கேளுங்க. அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லுங்க. அடிக்கடி யா ஹய்யு யா கய்யூம், யா தல் ஜலாலி வல் இக்ராம் கேளுங்க. சொல்லி 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 அல்லாஹ்விடத்துல நாங்க துஆ கேட்கணும். ஏன்னா இந்த துஆக்கள் அந்த ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஒரு காரணியாக அமைகிறது. அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப நாங்க அல்லாஹ்வோட பெயர்களை சொல்லி துஆ கேட்கிறோம். அடுத்ததாக நாங்க எங்கட துனியாவுக்கும் கேட்கணும், ஆகிரத்துக்கும் கேட்கணும்.
இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆக்களை முதன்மைப்படுத்தணும். குர்ஆன் ஹதீஸ்ல வந்திருக்கிற துஆக்களை நம்ம முதன்மைப்படுத்தணும். அதை முதன்மைப்படுத்திட்டு நம்மட தேவைகளை கேட்கலாம். உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்ஸர் துஆஇன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில வரக்கூடிய ஹதீஸ், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன் நார். ரப்பனா குர்ஆன்ல வருதானே, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, எல்லாருக்கும் தெரியும் அது. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன் நார். ரப்பனா எங்களுடைய ரப்பே, ஃபித் துன்யா ஹஸனா, இந்த உலகத்துல நல்லது தாயா அல்லாஹ், மறுமையிலே நல்லது தாயா அல்லாஹ், நரகத்துல இருந்து பாதுகாத்து விடு, எல்லாத்தையும் உள்ளடக்கிய துஆ. ரப்பனா எங்கட ரப்பே, ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, இந்த உலகத்துல நல்லது தாயா அல்லாஹ், இந்த உலகத்துல நல்ல ரிஸ்க தாயா அல்லாஹ், நல்ல மனை மக்கள் தாயா அல்லாஹ், நல்ல இல்ம தாயா அல்லாஹ், நல்ல ஈமான தாயா அல்லாஹ், உலகத்துல எது நல்லதோ எல்லாவற்றையும் தாயா அல்லாஹ், மறுமையில நல்லது யா அல்லாஹ், சொர்க்கத்தை தாயா அல்லாஹ், மறுமையில உன்னை பார்க்கிற இன்பத்தை தாயா அல்லாஹ், நரகத்துல வகீனா அஸாபன் நார், நரகத்துல எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அடிக்கடி கேட்ட துஆ, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், இதயங்களை புரட்டுபவனே என்னுடைய இதயத்தை இந்த தீனிலே உன்னுடைய மார்க்கத்திலே நீ உறுதிப்படுத்தியா அல்லாஹ். அடிக்கடி கேளுங்க, தீனுக்காக கேளுங்க. யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், இதயங்களை புரட்டுபவனே என்னுடைய இதயத்தை உன்னுடைய தீனிலே உறுதிப்படுத்தியா அல்லாஹ். ரசூல் அடிக்கடி கேட்ட துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா. ரசூல் அடிக்கடி கேட்ட துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா, உன்னோட நேர்வழியை கேட்கிறேன் யா அல்லாஹ், வத்துகா இறை உணர்வை கேட்கிறேன் யா அல்லாஹ், வல் அஃபாஃப யா அல்லாஹ், ஹராமா நீ தடுத்தவைகளில் இருந்து தவிர்ந்து கொள்கிற பக்குவ நிலையை கேட்கிறேன் யா அல்லாஹ், வல் கினா பிறரிடம் இருந்து நான் தேவையற்றிருக்கிற அந்த செல்வ நிலையை கேட்கிறேன் யா அல்லாஹ். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா, நேர்வழியை கேளுங்க, வத்துகா இறை உணர்வை கேளுங்க, வல் அஃபா பத்தினித்தனம் அல்லாஹ் தடுத்தவைகளிலிருந்து விலகி இருக்கிற அந்த பேணுதல் பக்குவத்தை கேளுங்க, வல் கினா பிறரிடம் இருந்து தேவையற்றிருக்கிற அது போதும் என்ற உள்ளம் செல்வ நிலையை எனக்கு தாயா அல்லாஹ். ரசூல் அடிக்கடி கேட்டாங்க. இதெல்லாம் நான் கேட்கணும், துஆவுல கேட்கணும். இது அரபுல பாடம் இல்லைன்னா தமிழ்ல கேளுங்க. யா அல்லாஹ் என்னுடைய நீங்க தீன் விஷயத்தை கேளுங்க. யா அல்லாஹ் இந்த உலகத்துல நல்ல அகீதாவுல கொள்கையில வாழக்கூடிய பாக்கிய தந்திரியா அல்லாஹ், இஹ்லாஸோட வாழ்ற பாக்கியத்தா யா அல்லாஹ். நாங்க தீனுடைய விவகாரங்களை முதன்மைப்படுத்தின, அதான் அடிப்படை. ஒரு மனிதன் துனியாவுல எல்லாம் கிடைச்சி தீன் இல்லாம அகீதா இல்லாம போன என்ன பிரயோசனம் இருக்குது? அப்ப எனவே நம்முடைய ஆகிராவுடைய விஷயங்களை முற்படுத்தணும். அதே மாதிரி உலகத்துல என்ன தேவை இருக்குதோ, என்ன தேவை இருக்குது எல்லாத்தையும் கேட்கலாம். ஆனா பாவத்தையோ வரம்பு மீறுதலையோ அல்லது தீமையோ அல்லது ஹராத்துக்குள்ள போறதையோ குடும்ப உறவுகளை துண்டிக்கிறது இந்த மாதிரி யா அல்லாஹ் நான் ஒருவருக்கு கேடு நினைப்பது மாதிரி துஆக்கள் கேட்க கூடாது. அது 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 கேட்பதற்கு அனுமதி கிடையாது. நாங்க அப்படி கேட்க முடியாது. எங்கட விஷயத்துல யா அல்லாஹ் நல்ல தந்திரியா அல்லாஹ், நல்ல நல்ல முடிவை தந்திரியா அல்லாஹ், நல்ல முறையில வணங்குறதுக்கு உன்னை வணங்குறதுக்குரிய அந்த பக்குவ தந்திரியா அல்லாஹ், ஹலாலான ரிஸ்க அதை கடைசி மூட்டு புசிக்கக்கூடிய பாக்கை தந்திரியா அல்லாஹ், என் பிள்ளைகள் நீ ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ், என் தாய் தந்தைக்கு யா அல்லாஹ் நீ ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ், அவர்களுக்கு சொர்க்கத்தை கூடிய அல்லாஹ். பெற்றோருக்கு அதிகமா துஆ கேட்கணும். எங்களுக்கு நாங்க துஆ கேட்கிறோம், அதே மாதிரி எங்களோட பெற்றோர்களுக்கு துஆ கேட்கணும். எப்பயும் துஆ கேட்கணும். ஏன்னா அவங்க தான் எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி. ரப்பி ரஹ்முமா கமா ரப்பயானி ஸகீரா. அல்லாஹ் தஆலா சொல்றான், பெற்றோர்களுக்கு நீங்க துஆ கேளுங்க. ரப்பி ரஹ்முமா கமா ரப்பயானி ஸகீரா, நான் சிறு பிராயத்தில் இருக்கும் பொழுது என்னை எப்படி வளர்த்தாங்களோ, எப்படி இரக்கம் காட்டி என்ன வளர்த்தாங்களோ அது போன்று யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ இரக்கம் காட்டி யா அல்லாஹ். பெற்றோர்களுக்கு துஆ செய்யணும். எங்கட கூட பிறந்த சகோதர சகோதரிகள் எங்கட வாப்பாட வாப்பா அம்மாட உம்மா இப்படி வாப்பாட உம்மா இப்படி எங்கட குடும்பங்கள் எல்லாருக்கும் துஆ கேளுங்க. விசாலமா கேளுங்க. எல்லாருக்கும் விசாலமா இருக்கிறது. யா அல்லாஹ் முஸ்லிம்கள் முஃமின்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ், அவர்களுக்கு அருள் செய்ய அல்லாஹ், முஸ்லிம் உம்மத்தை இந்த உலகத்துல ஐக்கியத்தை சமாதானத்தை உண்டாக்கி அல்லாஹ். துஆவை விசாலமா கேட்கணும். இப்ப ஒரு மனிதன் இன்னொரு ஆளுக்கு துஆ கேட்டா, ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு துஆ கேட்டா மலக்கு என்ன சொல்லுவாரு? ஆமீன் யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள், வலக்கபி மிஸ், உனக்கு அது போல கிடைக்கணும். நான் ஒரு ஆளுக்கு கேட்டா எனக்கு ஒரு ஆளுக்கு கேட்ட மாதிரி கிடைக்கும். முழு உலகத்துக்கும் கேட்டா முழு உலகத்துக்கும் கிடைக்கிற அருள் எனக்கு கிடைக்குமா இல்லையா? இப்படி ஒரு ஹதீஸ் வருது, அந்த ஹதீஸ் பலவிதமான ஹதீஸ். அப்படி ஒரு அந்த அதே கருத்துல வேற ஒரு ஹதீஸ் வருது, ஆனா அது பலவிதமான ஹதீஸ். ஆனா கருத்து இந்த சஹீஹ் ஹதீஸ்ல இருந்து வர கருத்து இருக்குதானே, நான் இன்னொரு ஒரு ஆளுக்கு யா அல்லாஹ் இவருக்கு நல்ல நல்ல ரஹ்மத்தை நீ காட்டி யா அல்லாஹ் இரக்கப்படி யா அல்லாஹ்னு ஒரு ஆளுக்கு துஆ கேட்கும் பொழுது மலக்கு சொல்வார் ஆமீன் யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள், வலக்க பிமிஸ்ல், அது போன்று உனக்கும் கிடைக்கணும். மலக்கு எனக்கு துஆ செய்றார். இந்த மலக்கு ஒரு ஆளுக்கு கேட்டால் உனக்கு அது போன்று என்று சொல்வார். நான் உலகத்துக்கே கேட்டா இந்த உலகத்துக்கு கிடைக்கிறது போல உனக்கு கிடைக்கணும் தான் அர்த்தம்.
அப்ப எனவே நாங்க எப்பயுமே துவாவை திறந்த மனசோடு விசாலமாக நாங்க அல்லாஹ்விடத்துல துவா கேட்கணும். அப்ப எங்களுக்காக துவா கேட்கணும், எங்கட குடும்பத்துக்காக, மனைவி மக்களுக்காக. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுனி வஜஅல்னா லில்முத்தகீன இமாமா. நல்ல மனைவி, நல்ல சாலிஹான மனைவி, சாலிஹான பிள்ளைகள், சாலிஹான குடும்பம், கண் குளிர்ச்சி மிக்க குடும்பம், இதற்கு துவா கேட்கணும். யா அல்லாஹ் இந்த குடும்பத்தை நல்ல குடும்பம் ஆக்கிறியா அல்லாஹ், என்ன பிள்ளைகளை நல்ல சந்ததியை நல்ல பிள்ளைகளை ஆக்கிறியா அல்லாஹ், என்ன தாய் தந்தை எல்லோரையும் யா அல்லாஹ் பொருந்திக்கொள். அம்மா வாப்பாக்கு, மனைவி மக்களுக்கு, குடும்பத்துக்கு, எல்லோருக்கும் நாங்க துவா கேட்கணும். உலகத்துக்கு இப்படி எல்லாருக்குமே துவா கேட்கிற பொழுது அதை அல்லாஹு தாலா நாங்க எங்கட திறந்த மனசோட நாங்க கேட்கிறதுனால அல்லாஹு தாலா எங்களுக்கும் அது போன்ற ரஹ்மத்தை செய்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப நாங்க வேண்டிய துவாக்கள் கேட்கிற நேரம், துவா கேட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 3 வகையில் அவனுக்கு பதில் கொடுக்கப்படும். அடுத்தது என்ன? துவா கேட்டா 3 வகையில துவாக்களுக்கு பதில் கொடுக்கப்படும். ஒன்று, அல்லாஹ் கேட்டதை உடனே கொடுத்துருவான், உடனே அவசரமா கொடுத்துருவான். அல்லது அல்லாஹு தாலா ஏதோ ஒரு ஹிக்மத் காரணி, ஏதோ ஒரு காரணத்தினால் அல்லாஹ் அந்த துவா கேட்ட ஒன்றுக்காக அதனுடைய கூலிய மறுமையில அல்லாஹ் பிற்படுத்தி வைப்பான். அது எங்களுக்கு தெரியாது ஏன் அல்லாஹ் பிற்படுத்தி வச்சிருக்கிறான். சில பொழுது உலகத்துல தந்தா சாதாரணமா அது முடிஞ்சு போயிடும். மறுமையில் அல்லாஹ் பிற்படுத்தி வைக்கிறதுல பெரிய ஹைர்கள் அல்லாஹ் வச்சிருப்பான். இரண்டாவது. மூன்றாவது, நீங்க கேட்ட துவா நேரடியாக நடக்காவிட்டாலும் உங்களுக்கு வரைந்த ஒரு கெடுதி அல்லாஹ் உங்களை விட்டும் தூரமாக்கி இருப்பான். இந்த துவாட பரக்கத்தால, இந்த துவாட காரணத்தால உங்களுக்கு வர இருந்த கெடுதி அல்லாஹ் நீக்கிருப்பான். நமக்கு தெரியாம கூட இருக்கலாம். அப்ப எனவே அல்லாஹ் இந்த 3 வகையில் துவாவை அல்லாஹ் நிச்சயமா ஏற்றுக்கொள்வான். துவாக்கள் ஒரு பொழுதும் வீணாகாது. அல்லாஹ்க்கு முன்னால் நீங்கள் ஏந்திய கைகள் வெறுமையாக விடப்படாது. அல்லாஹ்வுக்கு முன்னால் வடித்த கண்ணீர் துளிகள் ஒரு பொழுதும் வீணாகாது. அல்லாஹ்வுக்கு முன்னால் நீங்கள் இருந்து கேட்ட ஒரு வார்த்தையையும் அல்லாஹ் செவியேற்காமல், அதற்கு விடை சொல்லாமல் அல்லாஹ் விடவே மாட்டான் என்பதை நாங்க ஆணித்தரமா விளைக்கணும். அடுத்தது, துவா கேட்கிற நேரம் நாங்க எந்த துவா கேட்டாலும், யாருக்கா இருந்தாலும் சரி, துவா கேட்டுக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் சொல்லக்கூடாது. அல்லாஹ் உங்களோட பாவத்தை மன்னிக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். நிறைய பேர் நாங்க பாக்குறோம், எல்லாரும் சர்வசாதாரணமா சொல்றாங்க. அப்படி சொல்லவே கூடாது. ஒரு மனிதன் அல்லாஹ் இடத்துல துவா கேட்டா, யா அல்லாஹ் அல்லாஹும்ம ஃபில்லி இன் ஷிஅத, இப்படி நீங்க சொல்லாதீங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ் நீ நாடினால் என்ன மன்னி யா அல்லாஹ், நீ நாடினால் எனக்கு இதத்தா யா அல்லாஹ். வளைஞ்சா இப்படி கேட்க கூடாது. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நல்ல வாழ்வாதாரத்தை, ரிஸ்க, நல்ல பரக்கத்தை தரட்டும் இன்ஷா அல்லாஹ். அது இன்ஷா அல்லாஹ் அது சரி வராது. அங்க துஆவுல இன்ஷா அல்லாஹ் இல்ல, துஆவுல இன்ஷா அல்லாஹ் இல்ல, அது சொல்லவே கூடாது. நாங்க எங்களுக்கு கேட்டாலும் சரி, அடுத்தவங்களுக்கு கேட்டாலும் சரி, யா அல்லாஹ் நீ இதத்தா என்று உறுதியாக கேட்கணும். இதா தஆ அஹதுக்கும் ஃபல்யஅஸிமில் மஸ்அலா, உறுதியா கேட்கணும். யா அல்லாஹ் அல்லாஹும்ம ஃபில் இன் ஷிஅத, யா அல்லாஹ் நீ நினைச்சா, நீ நாடுனா மன்னிச்சிரு யா அல்லாஹ், நீ நாடுனா இதத்தா யா அல்லாஹ். இல்ல, ஒரு அடியான் அல்லாஹ்விடத்துல கையேந்தி யா அல்லாஹ் இதத்தா என்று உறுதியா கேட்கணும். ஃபல்யஅஸிமில் மஸ்அலா, அவர் உறுதியா கேட்கணும். யா அல்லாஹ் இதை நிச்சயம் நீ தா யா அல்லாஹ். நீங்க அல்லாஹ்விடத்துல உறுதியா கேளுங்க, யா அல்லாஹ் நீ தரணும் யா அல்லாஹ், நீ தருவாய் யா அல்லாஹ். உறுதியா கேளுங்க, யா அல்லாஹ் நீ நினைச்சா தா யா அல்லாஹ், யா அல்லாஹ் நீ நினைச்சா, நீ நாடினால் தா யா அல்லாஹ். இப்படி கேட்க கூடாது, இது தவறு. அப்ப எனவே நாங்க உறுதியாக அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கணும். யா அல்லாஹ் இதை தா யா அல்லாஹ், இதை தந்திரி யா அல்லாஹ், இதை தா யா அல்லாஹ் என்று நாங்க துஆ கேட்க வேண்டும். அதே நேரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உறுதி, இது விடை கொடுக்கப்படும் என்று சொல்லி நீங்க நம்பி கேட்கணும். அதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபா, அல்லாஹ் பதில் தருவான் என்ற நம்பிக்கையோடு துஆ கேட்கணும். தடம் புரளக்கூடாது. மனசுல நாங்க எப்படி இது அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா இல்லையா, இதெல்லாம் என்ன நடக்க போகுது, அல்லாஹ்ட்ட நான் எவ்வளவு கேட்டு கிடைக்கலையேன்னு சொல்லி நீங்க மனசை தளர விட்டுற கூடாது. தளர விட்டா துஆ அல்லாஹ் தஆலா அப்படியே என்ன இவன் நீங்க அப்படி நினைக்கும் பொழுது என்ன அல்லாஹ் தஆலா நீங்க நினைக்கிற மாதிரி தான் உங்களை நடந்து கொள்வான். அல்லாஹ் தஆலா ஹதீஸுல் குத்ஸில் என்ன சொல்றான்? ஆனா இந்த லன்னி அப்தி பி, என்ன பத்தி என்னுடைய அடியான் என்ன நினைக்கிறானோ அப்படித்தான் நான் நடந்து கொள்வேன். அவன் துஆ கேட்டு அல்லாஹ் கபூல் ஆக்குவான் என்று நினைச்சா நான் கபூல் ஆக்குவேன். அல்லாஹ் இடத்துல துஆ கேட்டு போட அல்லாஹ் கபூல் ஆக்குவானான்னு இழுத்தா நானும் முற்றுவேன். இமாம் காதி ஐயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸுக்கு இதைத்தான் விளக்கமா சொல்றாங்க. எனவே நாங்க அல்லாஹ் பதில் தருவான் அந்த நம்பிக்கையோடு அல்லாஹ் இடத்துல கேட்கணும். அல்லாஹ் எனக்கு பதில் தருவான், நிச்சயம் அல்லாஹ் என்ன துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று சொல்லி நாங்க உறுதியா கேட்கணும். அடுத்து அன்புக்குரிய சகோதரர்களே, துஆ கேட்கறதுல ஒரு முக்கியமான ஒரு ஒழுங்கு என்னன்னு சொன்னா, கிபிலாவை முன்னோக்கி துஆ கேட்கிறது. கிபிலாவை முன்னோக்கி துஆ கேட்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பத்ருடைய சந்தர்ப்பத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிபிலாவை முன்னோக்கினார்கள். கிபிலாவை முன்னோக்கி தான் கையை உயர்த்தி துஆ கேட்டாங்கன்னு ஹதீஸ் வருது.
அப்ப அதுல இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது ஃபீஹி இஸ்திஹ்பாப், அதாவது கிபிலாவை முன்னோக்கி துவா கேட்கிறது முஸ்தஹப்பு என்பதை இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க. இந்த ஹதீஸ்ல இருந்து பார்க்கும்போது கிபிலாவை முன்னோக்கி துவா கேட்கிறது என்பது ஒரு சிறப்புத்தான். அப்படி சந்தர்ப்பம் கிடைக்க இல்லை. சிலவங்களுக்கு நாங்க பயணம் போறோம் அல்லது வேற எங்கேயாவது ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை இருக்கிறோம், எலும்ப கஷ்டம், சாஞ்சிட்டு இருக்கிறோம் என்றா இப்ப பிரச்சனை இல்லை. ஆனா பெரும்பாலும் நீங்க துவா கேட்கிற நேரம் கிபிலாவை முன்னோக்கி இருந்து துவா கேட்கிறது தான் சிறந்தது. ஹதீஸ்ல உறுதியாக வந்திருக்கிறது. விளையானே இப்ப துவா கேட்க உங்களுக்கு சந்தர்ப்பம் இப்ப கிபிலாவை நோக்கி இருக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அமையலைன்னா நீங்க எப்படியும் துவா கேட்கலாம், அது பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க துவா கேட்கணும்னு உட்காருங்க, துவா கேட்கணும் நீங்க இருக்கிறீங்க என்றால் கிபிலாவை முன்னோக்கி துவா கேட்கிறது சிறந்தது. அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே, துவா கேட்கிற பொழுது இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது என்னன்னா, அல்லாஹ்விடத்துல என்ன ஒரு அற்பம், அதாவது நான் அல்லாஹ்விடத்துல இதை அடைஞ்சு கொள்ளணும்னு சொல்லி ஒரு தேவையோடு அல்லாஹ்விடத்துல துவா கேட்கணும். தன் அல்லாஹ்வோட அடிமைண்ட உணர்ந்து துவா கேட்கணும். தாழ்ந்த குரலில் துவா கேட்கணும். கத்தி சத்தம் போட்டு நீங்க நான் நேத்து உங்களுக்கு சொன்னேன், ஒரு பள்ளியில இருந்துட்டு எல்லாரும் சக்தி இந்த ஒரு ஆள் துவா கேட்கறது எல்லாம் ஆமீன் ஆமீன் யா அல்லாஹ் இந்த வெடிக்கிற மாதிரி, அது அல்லாஹ் விரும்புறதே இல்லை. அல்லாஹ் புகழ்ந்து சொல்றான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல துவா கேட்டாங்க. எப்படி கேட்டாங்க? இது நாதா ரப்பஹு நிதாஅன் ஹஃபியா, ரொம்ப ரொம்ப யா அல்லாஹ் என்ன மன்னிச்சு, யா அல்லாஹ் உது ரப்பக்கும் தல்லரூ ஹஃபியா, அல்லாஹ்விடத்துல அந்த தாழ்ந்த குரல்ல எனக்கும் என் ரப்புக்கும் இடையில உள்ள விஷயத்தை ஊருக்கு உலகத்துக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. தனிமையில் இருந்து அல்லாஹ்விடத்துல அல்லாஹ்வோட ரகசியமா பேசுறேன், ரகசியமா ஒப்பந்தம் செய்றேன், ரகசியமா அல்லாஹ்விடத்துல நான் கேட்கிறேன்டா நாங்க ஏன் சத்தம் போடணும், ஏன் கத்தணும்? அப்ப எனவே நாங்க மென்மையான குரல்ல அழுக வருதா அழுது அழுது துவா கேட்கிறோம். நாங்க அல்லாஹ்விடத்துல மன்றாடி கெஞ்சி அழுது துவா கேட்கிறோம். இப்ப இது எனக்கும் அல்லாஹ்க்கும் உள்ள விஷயம். இதை ஊரோ உலகமோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி சத்தம் போட்டு ஒரு ஆள் கேட்க பின்னால் ஆமீன் ஆமீன் சொல்ற இந்த வழிகேடுகளோ அல்ல. நான் என்ற தேவையை அல்லாஹ்விடத்துல கேட்கிறேன், தனிமையில இருந்து கேட்கிறேன், அல்லாஹ் விடை கொடுப்பான நம்பிக்கையில கேட்கிறேன், உணர்ந்து கேட்கிறேன், அழுது கேட்கிறேன், மன்றாடி கேட்கிறேன். இப்படி நாங்க அல்லாஹ்வுக்கு முன்னால இருந்து துவா கேட்கிற பொழுது அல்லாஹு தாலா நிச்சயமாக எங்களோட துவாக்களை ஏற்றுக்கொள்வான். இதுல இன்னொரு அடிப்படையான அம்சம் என்னண்டா, துவா ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு முக்கியமானது எங்களோட உணவு பழக்கம் ஹலாலா இருக்கும். ஹராமான உணவை சாப்பிட்டுட்டு மேல சொன்ன எல்லாத்தையும் நீங்க செஞ்சாலும் துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. இதுதான் முக்கியமான ஒரு முகவரி. கடிதம் ஒரு 5 பக்கத்துக்கு எழுதிட்டீங்க, அட்ரஸ் எழுத இல்லைன்னா எப்படி போகும் கடிதம்? ஒரு 5 பக்கத்துக்கு கடிதம் எழுதிங்க, லெட்டர் எழுதிக்கிறீங்க, நீங்க அட்ரஸை போட இல்லை, கடிதம் போகுமா? நான் 10 பக்கம் எழுதினேன் 20 பக்கம் எழுதினேன்னு சொல்றதுல பிரயோசனம் இருக்குதா? இல்லை, அட்ரஸ் சரியா இருக்கணும். அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்கட உடலை ஹலாலான முறையில வளர்த்திருக்கணும், ஹலால உட்கொள்ளணும். ஹலாலான முறையில வளர்ற இந்த உடம்பு ஹலாலான முறையில சாப்பிடுற குடிக்கிற உள்ளத்தில இருந்து வார துவாக்களை தான் அல்லாஹ் கபூல் செய்வான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஒரு நீண்ட பெரிய தலைப்பு, இதை மிக சுருக்கமாக நாங்க பார்த்திருக்கிறோம். எனவே இந்த அடிப்படையில நாங்க அல்லாஹ்விடத்துல வேண்டிய மொழியில, எங்களுக்கு அறவே தெரியாதுன்றாலும் கையை உயர்த்தி அல்லாஹ்வை எங்கட வார்த்தையில புகழ்ந்து அல்லாஹ்விடத்துல துவா கேட்டு நாங்க அப்படி அல்லாஹ்விடத்துல மன்றாடும் பொழுது அல்லாஹ் அரபு தெரிஞ்சிருக்கொண்டு, தெரிஞ்சால் கேட்டா அல்ஹம்துலில்லாஹ், தெரியலையா தெரிஞ்ச மொழியில கேளுங்க. நீங்க கையை உயர்த்தி அல்லாஹ் புகழ்ந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்தை சொல்லி நீங்க வேண்டிய துஆவை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்தை நீங்க சொல்லணும், கட்டாயம் சொல்லணும், முழுமையா சொல்லி போட்டு நீங்க வேண்டிய மாதிரி துஆ கேளுங்க. தெரியலையா தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்ப இப்படி நீங்க துஆ கேட்டு அல்லாஹ்விடத்துல துனியாவுடைய ஆகிராவுடைய காரியங்களை கேட்டு, இந்த உலகத்துக்கு மறுமை கேட்டு, தீனுக்காக துனியாவுக்காக கேட்டு, இந்த உலகத்தில இருந்து நல்ல முறையில வாழ்ந்து மறுமையிலும் சொர்க்கத்துல அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை கிடைக்கிற அந்த உயர்ந்த இன்பத்தை எல்லாம் நீங்க அல்லாஹ்விடத்துல கேட்கிற பொழுது அல்லாஹு தஆலா ஆனந்தம் அடைகிறான். அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்றான். அதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், நீங்கள் என்னிடம் துஆ கேளுங்கள், நான் அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறேன், பதிலளிக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்போம். அல்லாஹ்விடத்திலே நாங்கள் துஆ கேட்கிற பொழுது அந்த துஆக்களை நாங்கள் விசாலமாக கேட்போம். அல்லாஹு தஆலா எங்களுக்கும் இந்த இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்க எங்களோட துஆவை எல்லா நிலைகளிலும் எல்லாருக்கும் துஆ கேட்கிற பொழுது அது இன்னும் பரக்கத்துக்குரியதாக இருக்கும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க கேட்ட விடயங்களை சரியான முறையில பக்குவமாக பேணுதலாக எடுத்து இந்த அடிப்படையில் நாங்கள் துஆ கேட்டால் அந்த துஆக்கள் அது கபூலாகும். அல்லாஹு தஆலா நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்வான். எங்களுடைய துஆக்கள் கபூலாகிறதுக்கு நாங்க அடிக்கடி நாங்க அல்லாஹ்விடத்தில் அதையும் கேட்டுக்கொள்ளணும். யா அல்லாஹ் இந்த துஆவை கபூலாக்கிறியா, அல்லாஹ்
என் துவா கபூலாக்கிறேன்னு சொல்லி அதை நான் கேட்டுக்கொள்ளணும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் இடத்துல துவா கேட்கக்கூடிய மனிதர்களாக இருப்போம். அல்லாஹ் தஆலா எங்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்வான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்தில் நாங்கள் எப்படி ஒன்று கூடினோமோ அதே போன்று நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா எங்களை சொர்க்கத்தில் எல்லோரையும் ஒன்று சேர்ப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.